ரப்பர் காட்டுக்குள்ளே வேலைங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் வந்து நம்ம ஒரு மாதம் முன்னாடி திறந்து விட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா சுளுத்தி எடுத்து விட்டு போயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுட்டு மூடி விட்ருக்காங்க. சாணி பொடியெலாம் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம மூடணும். அதுதான் வேலை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி எடுத்துன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இன்னொரு புது வண்டி எடுத்துகிட்டு வந்தது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வேலை செஞ்சது யூஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. புது பக்கெட் கொடுக்கல, மாற்றி ஏற்கனவே யூஸ் பண்ண பக்கெட் தான் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் என்கிட்ட வரும்போது சொல்லிட்டு தான் வந்தாங்க, இது மாதிரி இருக்கிறத சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் கீழே இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்து மேலே எழுத்திட்டு போயிட்டுருக்கேன். மேலே எடுக்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். வணக்கம் மக்களே, நீங்கள் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் மூடுறதுக்கு ரப்பர் மரம் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மூடுறது ஒன்று வயலில் கொண்டு போய் விட்டுறாங்க, இல்லைனா காட்டுக்கு கூட்டு வந்து விட்டுறாங்க. இதில் என்ன ரெண்டும் ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, வயலில் இருக்கும்போது வெயில் அடிக்குது, காட்டுக்குள்ளே இருக்கும்போது மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இப்போ காலையில் நல்ல மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறோம். வேலையே முடிய போகுது. சரிங்களா, வாங்க தென்னை மரம் மூடிட்டுருக்கேன், எப்படியெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தா தென்னை மரம் மூடுற தானே இது ஏன்டா வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புதுசாக கேரளாவுக்கு வரீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் மூடுறது எல்லோரும் ஒரே மாதிரி மூடிட மாட்டாங்க. அதாவது மண் எடுத்து நேராக அதிலே போடுறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை இப்படி செய்யணும், அதாவது இந்த சைட்டுக்காரங்க இப்படி தான் கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தென்னை மரம் மூடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்கேன். அதுவும் வந்து போய் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் இங்கே வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண் எடுத்து நம்ம வாங்க வீடியோ நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சொன்னால் கூட புரியாது, வீடியோ செய்யும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே தாங்க வேலையே. மேலேருந்து வந்து பார்த்தோன்னா நேற்று ஃபுல்லாக வந்து வேலை ஃபுல்லாக அந்த லைன் எல்லாமே எடுத்துட்டேன். அது கீழே வரைக்கும் போயிட்டு திரும்ப அது இருந்து எடுத்து பாதி வரைக்கும் வந்துட்டேன். திரும்ப இன்றைக்கி இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. மேலே ஏறிட்டேன் அப்படின்னா வேலை வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா தென்னை மரம் மூடுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் கிடையாது. நான் பாட்டில் தென்னை மரம் மூடுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாதுடா, எடுத்தனா சிம்பிளாக மண் அள்ளி போட்டு மூடிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த வேலை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு நுணுக்கம்லாம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு நான் எதுவும் இது பண்ண விரும்பலை. நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த மாதிரி ப்ரோ எனக்கு வேலை ஒரு சில வேலைலாம் தெரியாது, நான் உங்கள் கூட வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க. ப்ரோ நீங்கள் நிற்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது ப்ரோ, இந்த வேலை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சாலே போதும், உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பார்த்தா சைடில் இருக்கிற மண் எல்லாமே எடுத்து அந்த மட்டை மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூடுறீங்க. சரிங்களா, அதே மாதிரி தென்னை மரத்து மேலே எந்த டச் ஆகக்கூடாது. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மழை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாறைலாம் இருக்குது. தென்னை மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகக்கூடாது, புரியுதுங்களா. தென்னை மரத்து மேலே டச் ஆகக்கூடாது. பின்னே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளியே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சைட்டுக்காரங்களுக்கு ஒரு அட்ராக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபுல்லாக ரப்பர் காட்டை தான் வேலை. நம்ம கூட யாரும் கிடையாது, நம்ம தனியாக தான் வண்டி ஓடிட்டு இருக்கணும். இந்த இடத்துல மண் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள் பில்லெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வேலை செய்யும்போது தென்னை மரத்து மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கை டச் ஆகவே கூடாது. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா சைட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி டச் ஆகிருந்துச்சு, ஏதாச்சும் பேத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தா நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும். அதுமாதிரி வந்து பார்த்தா பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க எல்லாத்தையும். சரிங்களா, மேலே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மண் எடுத்து நான் மூடலை, லைட்டாக மண் எடுத்து மேலே மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் அப்படியே பொடி போல் அப்படியே பூ மாதிரி வெதறி விட்டுருக்கேன். ஏன் அது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே தண்ணி நின்று ஃபுல்லாகவே மக்கி போகிற பொருள் தானே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மண் அள்ளி போட்டு திரும்ப கூட்டி விட்டுறக்கூடாதுங்க, புரியுதுங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் அள்ளி போடும்போது இந்த தென்னை மரத்தோட மரங்கு பார்த்தீங்கன்னா வேறு, அந்த வேறுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மண் நீங்கள் அள்ளி கூட்டவே கூடாதுங்க. அப்படி நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் திறப்பாங்க. சரிங்களா, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் திறந்து சாணியெல்லாம் போட்டு வேஸ்ட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு மூடிடுவாங்க. திரும்ப நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் திறக்க வரும்போது மண் போட்டு மூடினீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் வந்து வெளியே வந்திருக்கும், புரியுதுங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கிறதா இருக்கும். சரிங்களா, அது வழி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகி தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்துக்கவும் கூடாது. ஸோ சிம்பிளாக மண் எடுத்தோமா அள்ளி போட்டோமா போயிட்டே இருக்கணும். அதிகமாக அதில் இருந்து டிசைன் ஒர்க்கும் அது பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் செய்கிறாங்க, அவங்க கூட வந்து பார்த்தா ஒரு டைம் லிமிட் இருக்கும். ஓகே, இத்தனை தென்னை மரம் இருக்குது, இதில் இவ்வளோ தான் டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு லிமிட் ஒன்று இருக்கும். அந்த லிமிட் பிரகாரம் தான் நம்ம வேலை செய்யணும், புரியுதுங்களா.
நம்ம பாட்டில் வஞ்சி மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே மூடி விட்டு போயிட்டே இருக்குதுல அள்ளி போட்டு மண் போட்டு மூடுறது கிடையாதுங்க வேலை. சிம்பிளாக நம்ம பாட்டில் வேலை எடுத்தோமா மண் எடுத்தோமா லைட்டாக மேலே மட்டும் லைட்டாக அப்படியே வெதறி விட்டோமா போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா மூடின மாதிரி இருக்கும் மூடாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து போட்டுடுமா பாருங்கள். இந்த தென்னை மரம் பாருங்கள் எப்படி மூடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க தென்னை மரம் மூடுறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சைட்டுக்கு இது மாதிரி இருந்தால் போதும் சரிங்களா. அவங்களுக்கு இப்படி தான் தேவை. ரொம்ப மண்ணெல்லாம் போட்டு மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியெல்லாம் விடணும் அப்படின்லாம் ஆசையே கிடையாது அவங்களுக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் ஆழம் பண்ணி எடுத்து இப்படி மேலே போடணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி பட்டையெல்லாம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஆனால் அது மாதிரி நாங்கள் எடுக்கலை. ஒவ்வொரு சைட்லையும் ஒரு மாதிரி தேவைப்படும். நமக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் எடுக்க சொன்னாங்க. அதனால நம்ம சிம்பிளாக எடுத்து பார்த்தீங்களா தென்னை மரத்து கிட்ட கூட இந்த மண்ணை நான் கூட்டி விடலை, ஈஸியாக எடுத்து போட்டுட்டு மூடிட்டு போயிட்டு இருக்கிறேங்க. அதுதான் தென்னை மரம் போய் மூட ஆரம்பித்தேன். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆயிருக்கும், முடிஞ்சிருச்சு. அடுத்த சைடுக்கு வந்துட்டு அடுத்த தென்னை மரத்துக்கு வந்துட்டு பாருங்கள். பார்த்தீங்களா இது வந்து பார்த்தா அப்படி இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். தேங்காய் மட்டை பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மண்ணை இழுத்து போட்டு லெவல் பண்ணிட்டாங்க வேலைக்கு. ஸோ சிம்பிள் தான். தெரிஞ்சவங்களுக்கு செய்ய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பழகிறோம். ஏன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ண பார்க்கலாம். ஏன்னா நம்ம டைமிங் எந்தளவு சேவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் சொல்ல மாட்டாங்க, புரியுதுங்களா. எவ்வளோ டைம் ஆகி போச்சு, இதுக்கு முன்னாடி ஓட்டின ஆப்ரேட்டர்லாம் அப்படி ஓட்டலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு நம்ம வந்து ஸ்பீடாக ஓட்டணும்னு கிடையாதுங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வேலையை எப்படி செஞ்சால் சீக்கிரமாக முடியும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா நமக்கு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஐடியா மாதிரி நம்ம ஓட்டணும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்லுலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போட்டுறாதீங்க சரிங்களா. அது இன்னொரு விஷயம். ஏன்னா சைட்டுக்காரங்க முக்கியமாக கவனிப்பாங்க. அடுத்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திறக்கிறது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் எடுத்து உள்ளே போடுறாங்க. கல்லெல்லாம் எல்லாம் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மண் எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து உள்ளே போட்டு நம்ம லெவல் பண்ணிட்டாங்க நம்ம வேலையை சரிங்களா. பார்க்கலாம் மண் சுத்தமாக இல்லை, இங்கே தான் மண் இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக எடுத்து அப்படியே வெதறி விட்டு போய்ட்டு அள்ளி போட்டு அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணி பக்கெட்டு மட்டும் இது தான் இருக்குது இல்லை, இது அப்படியே கொஞ்சம் லெவல் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ரொம்ப நம்ம வந்து ஃபினிஷிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு யாரும் அவார்டு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஜஸ்ட் அதை லைட்டாக எடுத்து போட்டுட்டு போயிடுறது தான் ஓகேங்களா. இதாங்க வேலை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நமக்கு பொறுத்த எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் கூட்டின்னு போய் வேலைக்கு விடுவாங்க. வயக்காட்டுக்கு போனால் வெயில் அடிக்குது, காட்டுக்குள்ளே வந்தால் மழை அடிக்குது. நம்ம பொழப்பு என்ன பொழப்புனே தெரியலங்க. வயலில் போய் மழை அடிச்சிச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா வெயில் இல்லாமல் இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. இப்படி தாங்க நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு இப்படி தானே ஆகிப்போச்சு. அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம செஞ்சு தானேங்க ஆகணும். வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல சரிங்களா. அதேமாதிரி நம்ம மண்ணெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த கொஞ்சம் லெவல் பண்ணி விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கச்சாமச்சான்னு இல்லாமல் கசகசன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா. நம்மளாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. நிறைய மண்ணெல்லாம் எடுத்து போட்டு நான் வண்டி கூட்டலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எதுவும் போடலை சரிங்களா. மண் எடுத்துகிட்டே லெவல் பண்ணிட்டேன். ரொம்பவும் லெவல் பண்ணலை, எக்டாக லெவல் பண்ணிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா இப்படி தாங்க மூடணும் தென்னை மரம் மூடும்போது. ஏன்னா அதிகமாக மண் எடுத்து போடாமல் தென்னை மரத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மண் எதுவுமே அதிகமாக எடுத்து கூட்டாமல் அப்படியே லெவல் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் நேற்று எடுத்து வேலைங்க. வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்களா ரப்பர் ஃப்ளாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மூடிட்டு தான் வந்திருக்கேன். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அடுத்த சைடு என்ன அப்படின்றது பார்க்கலாம்.